நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன பிரச்சனை மாதவன் அண்ணா? இங்க இருக்கிற பிரச்சனை தீர்க்க எங்களுக்கு தெரியும். கூப்பிடாம யாரும் உள்ள வந்து பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டாம். உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல எதுக்குப்பா நீங்க தேவையில்லாம எங்களை இழுக்கிறீங்க? இழுக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவுல வரத்துக்கு உங்களுக்கு யார் சொன்னா? நானும் என்னோட புருஷனும் உங்களுக்கு அந்நியமா போயிட்டோமா? அந்நியர்களா இருந்தா எப்போ தீர்த்து விட்டுருப்போம். பேருக்கு உறவுன்னு இருக்கிறதால தான் நாங்க எதுவும் செய்யாம இருக்கோம். உனக்கும் அச்சுதனுக்கும் இவங்க சொல்றது கேட்ட போதாதா? லட்சுமியோட பைத்தியகாரத்தனத்தை நீயும் செய்யணுமா? மாமாவும் அத்தையும் மட்டும் கிடையாது, இப்ப பசங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவுக்கு உதவி செய்ய. சௌமியாவை கூட கூட்டிட்டு அம்மா எங்கேயோ போயிருக்காங்க. சௌமியாவை கூட்டிக்கிட்டா? எங்க போயிருக்காங்க? என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா வீட்டை விட்டு போவாங்களோ. லட்சுமி உன் பொண்ணை கூட்டிட்டு எங்க போயிருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. எங்க போறேன்னு கூட கேட்காம உன் பொண்ணை யார் கூட வேணாலும் அனுப்பி வைப்பியா? கூட்டிட்டு போனது வேற யாரும் இல்ல, என் புருஷனோட மூத்த அக்கா. அவங்க அவர் அக்கா கூட என் பொண்ணு அனுப்புறதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்லைண்ணா. இந்த லட்சுமி அக்காக்கு எங்க கூட இருக்கிறத விட உங்க கூட இருக்கிறதுக்கு பெரிய உறவு இருக்கா? அம்மா சொடக்கு போட்ட உடனே வாலாட்டிட்டு வந்து நிக்கிறாங்கல்ல அத்தையும் மாமாவும், அந்த உறவு போதாத மகியண்ணா? லட்சுமி இந்த நேரத்துல வெளியே போயிருக்கானா அவளுக்கு விஷயம் எல்லாம் தெரியும்னு அர்த்தம். விஷயம் எல்லாம் அச்சுதான் தெளிவா சொல்லியிருப்பான். என்ன விஷயம்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். என்னானாலும் அசோகா அப்பா இன்வால்வ் ஆன பிரச்சனை தானே, அது என்னன்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அம்மாவோட தத்து பொண்ண ஊரை விட்டு துரத்துறதுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த குடும்பத்துல இருந்து அந்த சாபம் எப்படியாவது போகட்டும்னு நினைச்சேன். ஆனா நடக்கல. அச்சு மாமா தான் குறுக்கால வந்து அந்த கிருஷ்ணாவை காப்பாத்தி விட்டாரு. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அம்மா இப்போ பைத்தியம் முடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கூட தெரியல. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சா போதுமா இல்ல இன்னும் டீடைலா வேணுமா உங்களுக்கு? சின்ன விஷயத்துக்கெல்லாம் அக்கா கை வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா கிட்ட அடி வாங்கியா? ஒரு அரை அரைஞ்சாங்க, மீதி வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. யாருக்கெல்லாம் அரை வேணுமோ இப்பவே வந்து லைன்ல நின்றுங்க. லக்ஷ்மி அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போயிருப்பான்னு தெரியலையே. அச்சு மாமா வீட்டுல தான் இருக்கும். அப்படியா கௌசல்யா? எனக்கு தெரியல. அம்மா சௌமியா கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க அச்சு மாமா வீட்டுல தான் இருக்கணும். அம்மா இங்க வராம இருப்பாங்களா? கல்யாண நேரத்துல அம்மா எங்கன்னு யாராவது கேட்டா நம்ம எப்படி சமாளிக்கிறது? எதுக்கு தயங்காதவ உங்க அம்மா.
இறங்கு. ம். அக்கா அச்சுதா, அவ எங்க? உள்ள இருக்கா? அழுதுட்டு இருக்காளா? அழுகல, இருந்தாலும் மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும்ல. அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரலக்கா. நான் போய் பார்த்துட்டு வரேன். வா. அக்கா, நீங்க என்ன சொல்லிட்டு காரை வெளியில எடுத்துட்டு கிளம்புனீங்க? நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. யாரும் பார்க்கலையா? பார்த்திருக்கலாம், நான் யாரையும் பார்க்கல. கௌசல்யாக்கு தெரியுமா? சௌமிய கூட்டிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு வரேன்னு மட்டும் சொன்னேன். அப்புறம் என் பொண்ணு கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டு வந்தேன். மீதியை திருப்பி வந்ததும் கொடுக்கறேன்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ பயப்படாத அச்சுதா, நான் இருக்கேன்ல, நீ வா. உள்ளதா இருக்கா? பரவாயில்ல விடுமா, எதுவும் நடக்கலல்ல. சரியான சமயத்துல அச்சுதன் வந்துட்டான்ல, கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. அங்க இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல? தெரிஞ்சிருக்குமே, ராஜு சொல்லாம இருந்திருப்பானா? அவங்களோட மனசுல இப்ப நான் தான் பெரிய வில்லன். அழாதம்மா, இப்ப ஒன்னும் நடக்கலல்ல. இங்க வந்து உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு. உன் கூட சௌமியா இருப்பா. நம்ம போலாம் அச்சுதா. கல்யாண வீட்டுல நான் இல்லாம இருந்தா நிறைய பேர் என்ன தேடுவாங்க. நானும் வரணுமாக்கா? கண்டிப்பா. அச்சுதன் என் கூடவே இருக்கணும். என்ன கொலை பண்ற அளவுக்கு கோபம் இப்போ உன்னுடைய பசங்களுக்கு இருக்கும். கோபம் அவங்களோட மனசுல தானே. பரவாயில்ல, அது ஓ மேல இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறது தான் சரி. நீ வா. கல்யாணத்துக்கு நீ வரலனா கூட பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு நீ என் கூட இருந்தாகணும். சரி சௌமியா, வாசக்கதவுலாம் நல்லா தாள் போட்டுக்க. நான் போயிட்டு வரேன், நீ தைரியமா இரு.
ஆச்சி மாமாவும் கூட இருக்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, இப்ப நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது? பொய் சொல்லிலாம் தப்பிக்க முடியாதா? அதுக்கு தான் நேர்ல பார்த்தா உன்னை கூட்டிட்டு போறேன். கல்யாணம் முடியிற வரைக்கும் அம்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க தான் நான் நினைச்சேன். டேய், இன்னைக்கு வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கல்யாணம் வரைக்கும் தள்ளி போடுறது அம்மா ஆள முடியாதா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போனதுனால சாப்பாடே செய்யல. இது அப்பாக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்ச சாப்பாடு. வந்து சாப்பிடுக்கா. எனக்கு வேண்டாமா. அந்த ரூம்ல உங்களை லாக் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கல்ல? பசியெல்லாம் போயிடுச்சு. இங்க பாருங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. வந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. சாப்பிடுங்க. நான் சாப்பிடலன்னு பாக்குறீங்களா? நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன்க்கா. எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. என்னக்கா? என் மேல உனக்கு கோவம் எதுவும் இல்லையா? எதுக்கு? எல்லாரும் என்ன எதுக்கு வெறுக்கிறாங்க? உனக்கும் என் மேல கோவம் வரணும்ல. உங்க அண்ணனை நான் கொலைகாரன் ஆக்குனதுக்கு, ஜெயிலுக்கு அனுப்புனது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லக்கா. என் அண்ணன் நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. துளசி இருந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் என் அண்ணன் இதுதான் பண்ணிருப்பான். நான் எல்லார பத்தியும் யோசிச்சு பார்த்திருக்கேன். உங்களை பத்தி, அப்புறம் கண்ணு தெரியாத அந்த அப்பாவி பொண்ணை பத்தி. சொந்த பொண்ணுங்களுக்காக தங்க இடம் தேடி வந்த, எதுவும் கிடைக்காம செத்து போன உங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கிருஷ்ணாக்கா. முதல்ல சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். என்னாலதான் உன்னால கல்யாண வீட்டுல நிக்க முடியாம போயிடுச்சுல, அதானே? அட, அங்க எல்லாரும் திமிரு பிடிச்சவங்க தான். எனக்கு அவங்கள பிடிக்கல. மஹி அண்ணாவோட பையனும் பொண்ணும் சரியான புத்தக புழு. ஊட்டியில தான் படிக்கிறாங்க. அப்புறம் ராஜு அண்ணாவோட பசங்க, அதுவும் 2 பொண்ணுங்க. 2 படிப்பாளிங்க, போர்டிங்ல தான் இருப்பாங்க.
அவங்களோட அந்த லாங்குவேஜ், பேசுற விதம், ஆட்டிடியூட் எதுவுமே எனக்கு பிடிக்காது. நீ இப்போ என்ன படிச்சிட்டு இருக்க? 10th. நான் தான் முட்டாளாச்சே. படிக்கிறதுக்கு மண்டையில மூளை இருக்கணும்ல. அதுக்கு பெத்தவங்களோட மண்டையில ஏதாச்சும் இருந்தாதான் எங்களுக்கும் இருக்கும். நீங்க என்னக்கா படிச்சிருக்கீங்க? +2. நானும் உன்ன மாதிரி தான். ஃபெயில் ஆகல? இல்ல. இனி அம்மா வரும்போது கஜேந்திரா, மகி, ராஜுவை கூப்பிடு. கோபியை கூட கூப்பிடு. எதுக்குமா? என்னன்னு நான் சொல்லி ஆகணுமா? கூப்பிடு. எதுக்கு இப்படி ஒரு விசாரணை பஞ்சாயத்தெல்லாம்? உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அச்சுதா, உண்மை தெரிஞ்சா மட்டும் பத்தாது. உண்மைக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். உண்மையான உருவத்தை எல்லாரும் பார்க்கணும். அங்கே நில்லடி. நீ எங்க போற? நீ எல்லாம் ஒரு பொண்ணு இல்லடி, 2 பொம்பளை பசங்களோட அம்மாவாடி நீ. உன் பசங்க 2 பேரையும் எங்க கொண்டு போய் விற்க போற? நல்ல விலை கிடைக்கிற இடம் நான் சொல்றேன் உனக்கு. நாளைக்கு கஜேந்திரனோட கல்யாணம். அது நடக்கணுமா வேண்டாமா? உனக்கு என்னம்மா பைத்தியமா பிடிச்சிருக்கு? கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா நான் கேக்குறேன். இங்க பைத்தியம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியதான் கேட்டேன். ராஜு, யார் அந்த பைரவன்? உனக்கு தெரியலையா? இல்ல. சரி, இத நீ போலீஸ் கிட்ட சொல்லு. நீயே உன் பசங்களை போட்டு கொடுக்க போறியா? பெத்த தாய் கிட்ட உண்மையை சொல்ல பயமா இருந்தா போலீஸ் கிட்ட சொல்லட்டும். நீ போன் கட் பண்ணு. பைரவ யாருன்னு முதல்ல சொல்லு. யாரும் உன் தலை வெட்ட போறதில்ல. மறையூர்ல இருக்க ஒரு வட்டி பிசினஸ்காரன் தான். பொண்ணுங்களை விக்கிற வேலையும் பண்றானா? இல்ல. அப்புறம் எதுக்குடா அவளை வாங்கிட்டு காசு உனக்கு கொடுத்தான்? 1,57,000 ரூபாய் கிருஷ்ணாவோட அப்பா பைரவனுக்கு கொடுக்க வேண்டியது. கிருஷ்ணாவோட அப்பாவா? நீ எப்படி வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டியா? அப்புறம் அந்த 1,50,000 எங்களுக்கு கொடுத்தா கிருஷ்ணாவை விட்டு கொடுக்கறேன்னு நாங்க தான் பைரவன் கிட்ட சொன்னோம். ஓஹோ, $1,57,000 கிருஷ்ணா பைரவனுக்கு கொடுக்கணும். அது கூட 1,50,000 நீங்க வாங்கிக்கிட்டு பிசினஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. என்ன கணக்குடா இது?
1,57,000 ரூபாய் பைரவனுக்கு கொடுத்தாதானே கணக்கே தீரும். நாங்க அப்படி கணக்கு போடல. அவங்களுக்கு பணம் தேவையில்லை, பதிலுக்கு கிருஷ்ணா போதும். ஓஹோ, அப்படியா? அப்போ 1,57,000 ரூபாய்க்கு கிருஷ்ணா விட்டு கொடுத்தா அது உனக்கு பிசினஸ்ல லாஸ் தான், அப்படிதானே? அதனால பைரவன் கிட்ட கணக்கு போட்டு 1,50,000 ரூபாயை வாங்கிட்டேன். அதாவது கிருஷ்ணாவோட விலை 3,07,000 ரூபாய். உங்க பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்குடா. அம்மாவையும் சேர்த்து வித்திருக்கலாம்ல. ஓ, வயசானதுனால மார்க்கெட்ல விலை போக மாட்டேன்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, இல்லனா மகிக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல. உன் பொண்ணுக்கும் விலை பேசுற வயசு வந்துருச்சுல்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் பசங்களை பத்தி பேர குழந்தைகளை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? அம்மாவோட வயித்துல பொறக்கல, இருந்தாலும் அப்பா முறையில தங்கச்சின்னு நினைக்க வேண்டிய பொண்ண 1,50,000 ரூபாய்க்கு வித்த இந்த துரோகி பசங்களை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? மனுஷனானு கேட்டிருக்கலாம்ல. என்ன பார்த்து கேள்வி கேக்குறீங்க? வித்துட்டு தான் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. சாட்சி பின்னாடி நிக்குது, என் கூட பிறந்த சகோதரன், உங்களோட சின்ன தம்பி. ஒன்னும் கேட்க மாட்டீங்கல்ல? நான் சொன்னது உண்மையான கேளுங்க. கேட்க மாட்டீங்கல்ல? எனக்கு தெரியும் நீங்க எதுவும் பேச மாட்டீங்கன்னு. ஏன்னா மனசாட்சியே இல்லாத இந்த திருட்டு கூட்டத்துல நீங்களும் ஒரு பங்காளி தான். 1,50,000 ரூபாயில உங்களுக்கு எவ்வளவு ஷேர் கொடுத்தாங்க? என்ன, அவன் பணத்தை என் நாய் கூட தொடாது. பைரவனுக்கும் உனக்கும் எப்படி ராஜு பழக்கம்? நான் அங்க போய் பழக்கமானதுதான். கிருஷ்ணாவோட ஃபேமிலியை பத்தி தேடி போனப்போ. பைரவனுக்கு விக்கிறதுக்காக தானே கல்யாணத்தை காரணம் காட்டி கிருஷ்ணாவை ஸ்ரீ வீட்டுக்கு அனுப்ப சொன்னீங்க, அப்படிதானடா? ஸ்ரீக்கும் கோபிக்கும் இந்த பிசினஸ பத்தி தெரியும்ல? தெரியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.